லாஸ்டா சம் பார்த்தோம், ஒரு அப்ளிகேஷன் சம் பார்த்தோம். அதே போல இப்போவும் அப்ளிகேஷன் சம் பார்க்கலாம். ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் a floor, a certain ball rebounds 4/5 of height from which it has fallen. என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் a floor, a certain ball rebounds 4/5 of height from which it has fallen. எவ்வளவு தூரம் விழுந்துச்சோ இந்த 4/5 டைம் என்ன ஆகுது? ரீபவுண்ட் ஆகுது, மேல நோக்கி எம்புது அப்படின்றாங்க. Find the total distance from the height of 120 meter கிளியர். இப்ப எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம போடுறோம்னா 120 மீட்டர்ல இருந்து பால கீழே விழ வைக்கிறோம். 120 மீட்டர் இருந்து பால கீழே விழ வைக்கிறோம். அப்ப இவ்வளவு தூரம் விழல, பால் வந்து 120 மீட்டர் பால் விழல, எங்க ஸ்ட்ரைக் ஆகுது? கிரவுண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. பால் வந்து கிரவுண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகி மேல எம்புது. எப்படி? அது 4/5 சொல்றாங்கல்ல, அது விழுந்த பகுதியை 5ஆ பிரிச்சுக்கிட்டோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 5ஆ பிரிச்சோம்னா இங்க இருந்து போட்ட பால் இங்க வரைக்கும் வரும். அதாவது இங்க வரைக்கும் வரும். அதான் 4/5. 5 பகுதியில 4 பகுதி வரும்னு சொல்றாங்க. 4 பார்ட் மேல் நோக்கி ரீபவுண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இப்ப வந்து ஆக்சுவல் ஹைட் இதுதான். இதுல இருந்து திருப்பி இது 5 பகுதியா பிரிச்சு அதுல 4 பார்ட் வந்து மேல ரீபவுண்ட் ஆகும். ஒவ்வொரு டைமும் எந்த ஹைட்ல இருந்து விழுதோ அதுல 4/5 வந்து மேல 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 வருது. அப்படிங்கறதுனால இதோட பேட்டர்னை நம்ம கிராக் பண்ணணும். அப்பதான் நம்ம கணக்கு போட முடியும். சரிங்களா? இந்த ஃபார்முலா அப்படின்றதோட இதோட என்ன நம்ம அசோசியேட் ஆயிருக்கு, இதோட ஐடியா என்ன அசோசியேட் ஆயிருக்குங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்மளால கணக்கு போட முடியும். சரி, அப்ப ரைட், இதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரத்துல இருந்து விட்டோம்? 120ல இருந்து டிராப் ஆச்சா வந்துட்டு திருப்பி மேல் நோக்கி திருப்பி எவ்வளவு வந்திருக்கும்? திருப்பி மேல வந்த தூரம் எவ்வளவு இருக்கும்? 4/5 120 வந்திருக்கும். சரிங்களா? இது திருப்பி கீழே விழுந்திருக்கும். கீழே விழுந்து மேல் நோக்கி வந்திருக்கும்ல, அப்போது என்ன ஆயிருக்கும்? 4/5 120ல திருப்பி 4/5, அதாவது இவ்வளவு உயரத்துல இருந்து கீழே போச்சு இல்ல, இங்க இருந்து கீழே போச்சு, மேல திருப்பி இவ்வளவு வந்திருக்கும். அதே மாதிரி இந்த குவான்டிட்டில இருந்து கீழே போயிருக்கும், திருப்பி மேல இவ்வளவு தூரம் வந்திருக்கும். இதுல 4 டைம்ஸ், இதுல 5 பார்ட்டா பிரிச்சு 4 டைம்ஸ் மேல வந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்ஸும் இதுல இருக்கிறது உள்ள செட்டா தான் வருது. ஆக்சுவலா இதுக்குள்ள இருக்கு, இது அப்படியே இங்க இருக்குது, இது அப்படியே இங்க இருக்குது. அகைன் ஒரு 4/5 வருது. சரிங்களா? அப்படிங்கறத மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா இங்க வந்து 2 செட் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு திருப்பி இதுல இந்த ஆக்சுவல் ஹைட்ல இருந்து இந்த ஹைட்ல இருந்து கீழே திருப்பி விளையல, திருப்பி ரீபவுண்ட் எவ்வளவு ஆகும்? இதை அப்படியே எழுதிக்கணும். இதை அப்படியே எழுதிட்டு 4/5 ஹோல் ஸ்கொயர் 120, இதுல 4/5 வந்திருக்கும். சரிங்களா? இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பி விழுந்துட்டு திருப்பி எவ்வளவு வரும்? இதுல 5 பார்ட்டா பிரிச்சுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் 5 பார்ட்டா பிரிச்சுட்டு இதுல 4 பார்ட் திருப்பி இவ்வளவு தூரம் ரீபவுண்ட் ஆகும். அப்ப இத அப்படியே இருக்கிறத 4/5 கியூப் 120 அப்படிங்கிற இத 4/5 மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வருமோ அது வரும். சோ இப்போ ஒரு பேட்டர்ன் கிராக் ஆயிடுச்சு. பேட்டர்ன் கிராக் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹைட் எவ்வளவு? 120. அடுத்த ஹைட் எல்லாமே 2 பேட்டர்னா இருக்கு. சரிங்களா? அப்ப 4/5 120, அடுத்தது 4/5 ஸ்கொயர் பண்ணிட்டு 120 போடணும். அடுத்தது 4/5 120, இங்க என்ன வரும்? 4/5 கியூப் வரும். சரிங்களா? அப்ப எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா 4/5 120 இருக்கு. ரைட். இப்ப நம்ம 120 மட்டும் வெளியே எடுத்தோம்னா எத்தனை? இன்ஃபினிட்டி வரைக்கும். ஏன்னா நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. ஒரு நம்பரை நீங்க 2ஆல டிவைட் பண்ணிட்டே போங்க, எப்ப 0 ஆகும் சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த சீரிஸ் வந்து இன்ஃபினிட்டி சீரிஸ். சரிங்களா?
அப்போ அது மாதிரி சீரீஸ்ல போட்டோம்னா இதை இன்ஃபினிட்டி சீரீஸ்ல போட்டோம்னா ஏ எவ்வளோ இதுதான் 4/5 120ங்கிறது ஏ. சரிங்களா? ஆறுன்றது இந்த எதால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 4/5 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஏவை 4/5 பண்ணிருக்கோம். இது ஏ, இது ஏஆர், இது ஏஆர் ஸ்கொயர், அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப ஆறுன்றது 4/5 தான். இப்போ 1 மைனஸ் ஆர், 1 மைனஸ் ஆர் 4/5 போட்டுக்கோம், 4/5 போட்டுக்கோம். ஆக்சுவலா இங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். ஆர் வந்து 1 விட கம்மி, அதனால இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வெளியில இருக்கிறத நீங்க இங்க எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க 2 நீங்க போட்டுக்கிறது 2 போட்டுக்கங்க. இந்த ஃபார்முலா படி ஜிபியோட சம்முக்கான ஃபார்முலா நம்ம போட்டாச்சு. எல்லாத்தையும் நம்ம டேலி அவுட் பண்ணோம்னா யூ வில் கெட் ஆன்சர். என்ன ஆன்சர் வரும்? ஆக்சுவலா 120 பிளஸ் 2 ஆஃப் இங்க 5 டைம்ஸ் அடிச்சோம்னா இங்க எவ்வளவு வரும்? இங்க 1 டைம்ஸ், இங்க வந்து 24 டைம்ஸ் வரும். 24 டைம்ஸ். சரிங்களா? அப்ப 4 × 24 வரும். கீழே என்ன எல்சிஎம் எடுத்தோம்னா 5 மைனஸ் 4 டிவைடட் பை 5 1/4 வரும். அந்த 4 மேல போயிடும். 2024 8240 480. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 16 மீதி 1 960. ரைட். அப்ப கரெக்டான ஆன்சர். அப்ப எவ்வளவு வருது? 120 பிளஸ் 960 ரெண்டு ஆட் பண்ணோம்னா 1080 மீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சம்? ஃபைண்ட் த சம் ஆஃப் infinitely decreasing GP. Find the sum of infinitely decreasing GP whose first term is equal to b plus 2 and common ratio to 2/c, where b is the least value of the product of roots of the equation m squared plus 1 x squared minus 3x plus m squared plus 1 whole squared equal to 0. C is the greatest value of the sum of its roots. என்ன சொன்னா? find the sum of infinitely decreasing GP whose first term is equal to b plus 2 சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் b plus 2 எடுத்துக்கலாம். b plus 2 அந்த காமன் ரேஷியோ வந்து 2/c சொல்றாங்க. வேர் bங்கிறது லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சொல்றாங்க ஆஃப் ஈக்குவேஷன். அந்த cங்கிறது கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ்ங்கிறாங்க. அப்ப இங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸ்ங்கிறது தெரியவாகுது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அடுத்து சம் ஆஃப் ரூட்ஸ். இப்போ சி வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், அப்ப வந்து பி வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அதை எழுதிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறத தெளிவா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறதுல மைனஸ் 3x, இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து 1 வரணும், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். அதனால என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ண போறேன், எல்லா ஈக்குவேஷன் லெஃப்ட் டு ரைட்டையும் என்ன எதால வகுக்க போறேன், எம் ஸ்கொயர் பிளஸ் 1ஆல வகுக்க போறேன். இங்கிட்டும் எம் ஸ்கொயர் பிளஸ் 1ஆல வகுக்கலாம். அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும், இந்த மாதிரி ஃபார்ம் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஆஃப்
m squared plus 1 into x plus இங்க என்ன வரும்னா m squared plus 1 the whole square whole divided by m squared plus 1 ன்னு வரும்போது இங்க ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு வெறும் இது மட்டும் வரும். அப்ப இங்க இது மட்டும் தான் இருக்கும். ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு வெறும் இது மட்டும் தான் இருக்கும். அப்ப இது மட்டும் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 0. அப்ப வந்து இது வந்து ஆட் பண்ண இந்த ஃபார்ம் வரணும், மல்டிப்ளை பண்ண இந்த ஃபார்ம் வரணும். அல்ல புரியுதாமா? இது வந்து அதிகமாகணும்னா கீழே இருக்க டினாமினேட்டர் குறைஞ்சமா இருக்கணும். அப்பதான் இந்த வேல்யூ ஃபுல் வேல்யூ அதிகமா இருக்கும். இப்போ 100 வந்து 0.2ஆல டிவைட் பண்றீங்க, 0.1ஆல டிவைட் பண்றீங்க, இல்லாட்டி 0.02ஆல டிவைட் பண்றீங்க, குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா இதோட ஹோல் வேல்யூ அதிகமாகும்ல. போல இந்த m வந்து லீஸ்ட் வேல்யூனா கொடுத்தோம்னா இந்த டோட்டல் அதிகமாகும். அப்ப கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆகும் இது. அப்ப வந்து அப்ப லீஸ்ட் வேல்யூ இதுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா b-க்கு இங்க m வந்து 0 ஆகுனால b வந்து 1ஆ இருக்கும். அப்ப c என்ன வரும்? b வந்து 1னா c equal to 3/1 3 வரும். ரைட்டுங்களா? அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? b plus 2ங்கிறது கொடுத்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இந்த டிக்ரீசிங் ஜிபி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இஸ் ஈக்குவல் டு b plus 2 சொல்லிருக்காங்க. காமன் ரேஷியோ 2/c இருக்காங்க. 2/c-னா 2/3 வரும். காமன் ரேஷியோ 2/3 வருது. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வருது? b plus 2 ஈக்குவல் டு b-னா 1 1 plus 2 3 வருது. அப்ப a வந்து 3 வருது. சரிங்களா? அப்ப நம்ம சம் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சம் எடுத்தோம்னா என்ன வரும்? s is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a வந்து 3 1 minus r வந்து 2/3 சிம்பிளிஃபை பண்ணா 3 upon 3 minus 2/3 மேல போச்சுன்னா 3 squared by 1 9 வரும். அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு வேல்யூ வருது? 9 வருது. சரி, நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா if x is equal to summation n equal to 0 to infinity cos 2n power 2n theta cos oda power 2n comma y equal to summation 0 to infinity sin oda power 2n angle வந்து pi z க்கு என்ன summation n equal to 0 ஆரம்பிச்சு summation n equal to 0 ஆரம்பிச்சு infinity வரைக்கும் cos 2n theta sin 2n pi. இப்போ cos sin மல்டிப்ளை பண்ணிருக்கு. பவர் வந்து 2 power n க்கு ரைஸ் பண்ணிருக்கு. இங்க ஆங்கிள் வந்து வேர் 0 theta pi equal to pi/2 அப்படின்னு வருது. இப்ப இப்படி கணக்கு எழுதியாச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிள் தீட்டா வந்து 0 பெருசா இருக்கும், இந்த பைங்கிறது pi/2 கம்மியா இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காரு. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா prove that xy plus yz minus z equal to xy அப்படி ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம xங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம். xங்கிறது இப்படி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கண்டுபிடிச்சுன்னா மற்ற ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். n equal to 0 to infinity இங்க cos 2n பவர் 2n இருக்கு தீட்டா. இது எப்படி 1 0 கொடுக்குற ஃபர்ஸ்ட் 0 கொடுத்தா எனிதிங் பவர் 0னா 1. அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து காஸ் 1 எண்ணுக்கு 1 கொடுத்தா காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். அடுத்தது எண்ணுக்கு 2 கொடுத்தோம்னா காஸ் பவர் 4 வரும். அடுத்து எண்ணுக்கு 3 கொடுத்தோம்னா 6 வரும். 4 அப்புறம் 3 கொடுத்தா 6 அப்படியே போயிட்டு இருக்குமா. காஸ் பவர் 6 3 கொடுக்கல 6 வரும், தீட்டா வந்துடும்.
ஸோ அப்படியே பேசிக்கா என்ன தெரியுது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். காஸ் ஸ்கொயர்டு காஸ் பவர் 4 இப்படி மேல போயிட்டே இருக்கு. நம்ம இதை ஜிபியில போடலாமா, சம் எடுக்கலாமா? சம் வந்து ஏ வந்து 1, அடுத்தது ஏ வந்து 1னா இது ஏ, இது ஏ ஆர். அப்ப ஆர் வந்து என்னவா இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டாவா இருக்கும் ஆர் வந்து. அப்ப இந்த டேட்டா தெரியுதுன்னா நம்ம சம் ஃபார்முலால போடலாம். ஜிபி சம் ஃபார்முலால போட்டோம்னா என்ன வரும், சம் ஃபார்முலா ஏக்கு பதிலாக 1, 1 மைனஸ் ஆர், ஆருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். ஸோ இதுதான் வந்து சம். இந்த டோட்டல் சம்மையும் நான் எடுத்துட்டேன். ஏ வந்து 1, 1 மைனஸ் ஆர், ஆர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுதான் இதோட டோட்டல் சம். அந்த எக்ஸும் இதுதான். ஸோ எக்ஸுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டானா என்னன்னு தெரியும் நமக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1ன்னு தெரியும். அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கூட இதை போடலாம். அப்ப 1/sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப ஆக்சுவலா x is equal to 1/sin ஸ்கொயர் தீட்டானா 1/x is equal to sin ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். பை கொடுத்துருக்காங்க, ரைட், ஓகே, குட். இப்ப இஜெட்னா என்ன கொடுத்துருக்காங்க, இஜெட் வந்து இஜெட்டை வச்சு என்ன ப்ராப்பர்ட்டி வருதுன்னு பார்க்கணும். இஜெட் ஈக்குவல் டு சிக்மா n ஈக்குவல் டு 0 to infinity காஸ் 2n தீட்டா, அடுத்தது சைன் பவர் 2n பைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் 1 2 3 போட்டேன்னா எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் 0 போடையில 1 வந்துடும், அடுத்தது 2 வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் பை, அடுத்தது காஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா சைன் பவர் 4 பை, இப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சம் எடுத்தோம்னா நல்லா தெரியும். 1 ஏ வந்து 1, ஆர் வந்து இது ஃபுல்லா ஏ வந்து 1, ஆர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் பை. அப்ப இதை நம்ம இதுல போட்டோம்னா சம்முன்னு சொல்லிக்கலாம். இஜெட் ஈக்குவல் டு தானே இதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம சம் எடுக்கிறத இஜெட்டுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். சம் எஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1, 1 மைனஸ் ஆருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் பை அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சுன்னா எஸ்க்கு பதிலாக இங்கே இஜெட் கூட போட்டுக்கோங்க. இஜெட் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் பை அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு 1 மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இதை இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பைன்னு சொல்லலாம். இதை சொல்லாமல. அப்ப ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்னா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எப்படி சப்ஸ்டியூட் பண்றேன், சைன் ஸ்கொயர்னா என்னன்னு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 1 மைனஸ் 1/xன்னு வச்சுக்கலாம். அதை இது 1 மைனஸ் 1/yன்னு வச்சுக்கலாம். அதான நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்போ பாருங்க இப்படி இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். இஜெட் ஆஃப் xy மைனஸ் xy, இங்கே பிளஸ் xy மைனஸ் மைனஸ் xy பிளஸ் x பிளஸ் y மைனஸ் 1, இது கேன்சல் ஆக்கிடலாம். அப்போ அது எடுத்து வந்தாச்சா, இது என்ன இருக்கு, xy தானே இருக்கு. இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா zx zy மைனஸ் z equal to xy. இதான் ஆன்சர். கரெக்டா இருக்கு, எக்ஸாக்டா இருக்கு. சூப்பர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா?